சனியின் வக்ர பார்வை கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னா, சனி பகவானுடைய வக்ர பார்வை ராசியிலேயே விழுது. இனி சோம்பேறித்தனம் விலகும். தன்னை சுற்றி நடக்கிறத புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. இதுவரைக்கும் தடையா இருந்த விஷயங்கள்ல தடைக்கான காரணங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் மேம்படும். இதுவரைக்கும் அவருக்கு ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் குறையும். சுப செய்திகள் தேடி வரும். திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சனி பகவான் தன்னுடைய வக்ர பார்வையினால பாகிஸ்தானத்தை பார்க்கிறாரு. இதனால தந்தை வழியில நன்மைகள் ஏற்படும். 4ஆம் வீடான தனுச சனி தன்னுடைய வக்ர பார்வையினால பாக்குறதுனால தாய் வழியில நல்ல செய்திகள் வந்து சேரும். தாயாரினுடைய உடல் நலம் சரியில்லாம இருந்தா அது சரியாகும். தாய் வழி சொந்தங்கள் நம்முடைய பகையை மறந்து ஒத்தாசையா இருப்பாங்க. பரம்பரை சொத்துக்கள் குறித்த பேச்சுவார்த்தையும் சுமூகமா முடியும். ராசிக்கு 12ல கேது சஞ்சாரம் செய்யறாரு அப்படிங்கறத மறக்க வேண்டாம். அதிகமான சிந்தனையினால தூக்கம் கெடும். தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு மனசை குழப்பிக்கிடாதீங்க. வக்ரசனி காலகட்டத்துல இறுதியில குரு பகவான் 11ல சஞ்சாரம் செய்ய இருக்கிறாரு. இது கன்னிராசிக்காரங்களுக்கு ஆகச்சிறந்த பொற்காலமா அமைய போது பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வ வழிபாடு அதீத நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள்ல அம்பாளை வழிபடுறது தடைகளை விலகச் செய்யும். இன்னும் இதே மாதிரி பல ஜோதிட ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.